ஆக்டர் தனுஷோட நடிப்பில் இந்த வருஷம் மட்டும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. ரீசெண்டாக தான் குபேரா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. மேலும் இட்லி கடை படத்தை அவரை டைரக்ஷன் பண்ணி நடிச்சுட்டு வராரு. மேலும் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியா நித்யா மேனன் தான் லீட் பண்ணி நடிக்கிறாங்க. அருண் விஜய் தான் ஸ்பெஷலான கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் ஒரு படமும், போர் தொழில் டைரக்டர் கூட ஒரு படம், மாரி செல்வராஜோட ஒரு படம், இளையராஜாவோட பயோபிக், ஹிந்தியில் ஒரு படம், ஹாலிவுட்டில் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட லைனப்பில் எக்கச்சக்க படங்கள் இருந்துட்டுருக்கு. நடிப்பு மட்டும் இல்லாமல் டைரக்ஷன்லையுமே தனுஷ் ரீசெண்டாக பிஸியாக தான் இருக்கு. இந்த நிலையில் அவரோட டைரக்ஷனில் நிலவுக்கு என்மேல் ஏனடி கோபம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கு. இதில் மேத்யூ தாமஸ், அனேகா சுந்தர் உள்ளிட்ட பல பேர் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல தனுஷோட மூத்த மகனான யாத்ரா ஒரு பாடலுக்கு சில வரிகளை எழுதியிருக்காரு. மேலும் இந்த படம் வர பிப்ரவரி 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில தனுஷ் அவர்கள் அவங்களோட மகன்களை பத்தி சில விஷயங்களை பேசியிருக்காரு. நான் ஒரு டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளரோட மகனா இருந்தாலும் என் மேல கேமரா ஃபிளாஷ் அடிக்கிறதுக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கேமரா 10 கேமரா ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 சூப்பர் ஹிட் படங்களை நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதே போல் ஒருத்தர் மேலே கேமரா ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பாடுபடுறாங்க. அதே சமயம் என் மகன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த ஃப்ளாஷ் அவர் மேலே அடிக்கக்கூடாது. அவராக உழைச்சி முன்னுக்கு வரணும். அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவரே முன்னுக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா 2 பேருமே கடந்த நவம்பர் 27 அஃபீஷியலாக விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா தான் தனுஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. மேலும் இந்த படத்துல முக்கியமான பாடல்கள்ல முக்கியமான 4 வரிகளை தனுஷோட மூத்த மகனான யாத்ரா தான் எழுதியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.